இன்றைக்கி ஓவராலாக வந்து மார்க்கெட் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வைஸ் பார்த்தலாம் மார்க்கெட் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகிருக்கு அப்படின்னு. காலையிலேயே பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் புட் ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து சேம் வைஸாக வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்புறம் வந்து கால் ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஓவர்டேக் ஆகிடுச்சு. அப்போவே தெரிஞ்சிருச்சு மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு கன்சால்டேட் ஆக போகுது, அப்படி இல்லைன்னா மார்க்கெட் வந்து மேலே போகாது அப்படின்னு. அதே மாதிரி தான் வந்து மார்க்கெட் அப்படியே ஃபங்க்ஷன் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 12:45 வாக்கில், அதாவது ஒரு 1:03 வாக்கில் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா புட் ஆப்ஷன் வந்து ஓவர்டேக் பண்ணிடுச்சு. இருந்தாலும் வந்து கால் ஆப்ஷன் வந்து அவ்வளோ சிக்னிஃபிகண்ட்டாக வந்து ட்ராப் ஆகலை. அதனால் மார்க்கெட் வந்து கன்சால்டேட் ஜோன்லேயே வந்து மார்க்கெட் வந்து எண்ட் ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து எக்ஸ்பிரி டேனால் எல்லா ஆப்ஷனும் வந்து ஜீரோவுக்கு போயிருக்கும். அதாவது அவுட் ஆஃப் தி மணி ஆப்ஷன் எல்லாமே வந்து ஜீரோவுக்கு போயிருக்கும். நம்ம வந்து அடுத்து ப்ரீமியம் ஸ்பைக் ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து 122 வந்து ப்ரீவியஸ் டே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ப்ரீவியஸ் டே அப்படின்னா நேற்று வந்து ஹாலிடே, செவ்வாய்க்கிழமை வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி ஓப்பனிங் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 62க்கு வந்து ஓப்பன் ஆகிருக்கு. அதாவது 122லேருந்து க்ளோஸ் ஆகி 62க்கு வந்து ஓப்பன் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 60 பாயிண்ட்ஸ் வந்து ஓப்பனிங்லேயே வந்து டீக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிருக்கு. எந்த ப்ரீமியம் ஸ்பைக்குமே இல்லை. ஓவராலாக எண்டானது வந்து 3 ரூபாயிலே வந்து எண்ட் ஆகிருக்கு. நம்ம வந்து அடுத்து வந்து இன்றைக்கி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வைஸ் வந்து எப்படி ப்ளே ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் தான் வந்து இன்றைக்கி வந்து அதிகமாக இருக்குது. எவ்வளோ கால் ஆப்ஷன் வந்து எழுதியிருக்காங்க மொத்தமாக இன்றைக்கி வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 11 கோடி கால் ஆப்ஷன் இருக்குது. புட் ஆப்ஷன் வந்து 10 கோடி இருக்குது. இன்றைக்கி வந்து எப்படி எழுதியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் வந்து 2 கோடி புட் ஆப்ஷன் வந்து எழுதியிருக்காங்க. கால் ஆப்ஷன் வந்து 83 லட்சம் கால் ஆப்ஷன் வந்து எழுதியிருக்காங்க. அப்போ வந்து நீங்கள் நினைக்கலாம் புட் ஆப்ஷன் 2 கோடி எழுதியிருக்காங்க, கால் ஆப்ஷன் வந்து 83 லட்சம் தான் எழுதியிருக்காங்க, மார்க்கெட் வந்து அப்போ மேலே தானே போயிருக்கணும் அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வந்து அப்படி ப்ளே ஆகாது. எப்போவுமே வந்து புட் ஆப்ஷன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே ப்ரீமியம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் செல்லர்ஸ் எல்லாருமே வந்து புட் ஆப்ஷனை அடிக்கிறக்க தான் பார்ப்பாங்க, புட் ஆப்ஷனை வந்து ரைட் பண்ணுறக்கு தான் பார்ப்பாங்க. ஒருவேளை கன்சால்டேட் ஆனால் வந்து கால் ஆப்ஷனை விட புட் ஆப்ஷனில் தான் வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். அதனாலையும் புட் ஆப்ஷன் வந்து எழுதுவாங்க. எக்ஸ்பெஷலி எக்ஸ்பிரி டே அன்னைக்கு புட் ஆப்ஷன் அது மாதிரி நிறையவே எழுதுவாங்க. இப்போது டாப் டவுன் அனாலிசிஸ் வந்து பார்ப்போம். டாப் டவுன் அனாலிசிஸ்க்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு. நான் ஆல்ரெடி 3 இண்டிகேட்டர் போட்டிருக்கனால இதை டெலீட் பண்ணிக்கிறேன். டாப் டவுன் அனாலிசிஸ்க்கு ஜிக்ஸாக் ++ யூஸ் பண்ணிங்க. ஜிக்ஸாக் ++ யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ டாப் டவுன் அனாலிசிஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா டே வைஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இன்னும் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. அதே மாதிரி 1 ஹார் டைம் ஃப்ரேம் பார்ப்போம். 1 ஹார் டைம் ஃப்ரேம்லேயே வந்து மார்க்கெட் வந்து பியூராக வந்து டவுன் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அதாவது பியூராக வந்து லோயர் லோ வந்து போட்டுருச்சு. லோயர் லோ போட்டனால மார்க்கெட் வந்து இன்னொருக்கா லோயர் ஹை வந்து போடுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. 1 ஹார் வைஸ்லேயும் வந்து டவுன் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இப்போது 15 மினிட்ஸ் ஃப்ரேமில் வந்து பார்ப்போம். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கனாலும் மார்க்கெட் வந்து லோயர் லோ வந்து போட்டுருச்சு. நீங்கள் லோயர் லோ வந்து போட்டுருச்சு. இப்போ நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஸ்லைட்டாக மேலே போயிட்டு அப்புறம் இன்னும் ஃபர்தராக வந்து ஃபால் ஆகலாம். மார்க்கெட் வந்து அப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகுமே தவிர மார்க்கெட் வந்து ஸ்ட்ரெயிட் டவுன் ஃபாலாக வந்து ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் கம்மி. அதனால் ஸ்லைட்டாக வந்து மார்க்கெட் மேலே போயிட்டு அப்புறம் கீழே வரக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இப்போதைக்கு மார்க்கெட் 22,500 இருக்குது. 22,500 அப்படிங்கிறது வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டாக வந்து பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா இந்த 500 அப்படிங்கிற நம்பர்ஸ் எல்லாமே சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இது மாதிரி ஸ்ட்ராங்கான லெவல்ஸை வந்து இன்ட்ராடே வைஸ் வந்து உடைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான லெவல்ஸை வந்து ஓவர் நைட்டில் தான் வந்து உடைப்பாங்க. ஏன் அப்படின்னா இங்கே பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஓவர் நைட்டில் தான் உடஞ்சிருக்கு. அதாவது 22,700 அப்படிங்கிற லெவல் வந்து ரொம்ப நாள் வந்து ஃபங்க்ஷனில் இருந்தது, சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆகிட்டு இருந்தது. அதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்ட்ராடேயில் வந்து உடைக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா எல்லாருமே வந்து இன்ட்ராடேயில் அந்த லெவலை தான் வந்து பார்த்துட்ருப்பாங்க. அது இன்ட்ராடேயில் அந்த லெவலை தான் வந்து பார்த்துட்ருப்பாங்க. அந்த லெவல் வந்த உடனே ஷார்ட் பண்ணலாம், அப்படி இல்லைனா பை பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்த்துட்ருப்பாங்க. அதனால் அவங்க ஓவர் நைட்டு தான் வந்து அது மாதிரி லெவல்ஸ் எல்லாம் வந்து பிரேக் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் 22,500 அப்படிங்கிற லெவலும்
அதுவும் வந்து எனக்கு தெரிஞ்சு ஓவர் நைட்டில் தான் பிரேக் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இப்போது நம்ம நெக்ஸ்ட் வீக்கோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி ப்ளே ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். நெக்ஸ்ட் வீக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இது 6th மார்ச். 6th மார்ச் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. 3,73,00,000 3,31,00,000 தான் இருக்குது. இன்றைக்கி எப்படி ப்ளே ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். நெக்ஸ்ட் வீக்கோடது பார்த்தீங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் வந்து 1,47,00,000, புட் ஆப்ஷன் வந்து 1,24,00,000. கிட்டத்தட்ட ரெண்டுமே வந்து சேமாக தான் வந்து பில்டப் ஆகிருக்கு. இன்றைக்கி பெரிய வந்து டிஃப்ரென்ஸ் கிடையாது. நாளைக்கு தான் வந்து பார்க்கணும். ஃப்ரைடே வந்து யூஸ்வலாக வந்து ட்ரெண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பார்ப்போம் நாளைக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னு. இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த கோர்ஸில் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் என் நம்பருக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள். அந்த கோர்ஸ் எடுத்தவங்க ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு வந்து எனக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.